86வது கேள்வி. ஏ என்பவர் பியின் சகோதரன் மற்றும் சி என்பவர் டியின் சகோதரி மற்றும் பி என்பவர் சியின் மகன் எனில் சி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான கேள்வி தான். இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன படமாவோ இல்லை எண்களாவோ நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ ஏங்கிறவர் பியினுடைய சகோதரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே ஏ அப்படிங்கிறவர் ஒரு ஆண் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இவர் இவருடைய பிரதர். சரிங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி அப்படிங்கிறவர் டியினுடைய சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி அப்படிங்கிறவங்க ஒரு பெண். இவங்களுக்கு சிஸ்டர் முறை இவங்க என்ன செய்யும் வேணும். சரிங்களா? அடுத்தது பி என்பவர் சியினுடைய மகன். இப்ப இந்த பியும் சியும் என்ன அப்படின்னா இவங்க அம்மா, அப்படித்தானே? இவங்க யாருன்னா மகன். சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்ப இவங்க அம்மா, இவங்க மகன், இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. சரிங்களா? நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சி என்பவருக்கு ஏ என்ன உறவு? பி மகனா இருந்தா அப்ப ஏவும் என்னவா தான் இருக்கும்? மகனா தான் இருக்கும். அப்போ நமக்கு இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அப்பா, அம்மா, சகோதரன் அல்லது சகோதரியின் மகன், சகோதரன் அல்லது சகோதரியின் மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்ட கேள்வி சி என்பவர் ஏவுக்கு என்ன உறவு? சிங்கிறவங்க ஏவுக்கு அம்மா. ஆப்ஷன் 2. 87வது கேள்வி. ப்ளஸ் என்பதை மைனஸ் எனவும், மைனஸ் என்பதை மல்டிப்ளிகேஷன் எனவும், மல்டிப்ளிகேஷன் என்பதை டிவிஷன் எனவும் மற்றும் டிவிஷன் என்பதை அடிஷன் எனவும் கொண்டால் 18 × 2 + 7 / 4 - 5 அப்படிங்கிறனுடைய எண் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில் போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்தணும்னா ரொம்ப எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் ப்ராக்கெட் இல்லை, ஆர்டர் ஆஃப் பவர் இல்லை நமக்கு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? டிவிஷன் தான். அப்போ 18 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? மல்டிப்ளிகேஷன் நமக்கு என்ன வரும்? 4 × 5 அப்படிங்கிறது 20 கிடைக்கும். சரிங்களா? அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 9 - 7 + 20 அப்படிங்கிறது. அப்போ 9 7ஐயும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 2. அது கூட நம்ம 20 கூட்டணும். அப்போ நமக்கு விடை என்ன வரும் அப்படின்னா 22. ஆப்ஷன் 3 22 அப்படிங்கிறது கரெக்ட். 84வது கேள்வி. ஒரு இரகசிய குறியீட்டு முறையில் 125 என்பதை கோ டு ஸ்கூல் எனவும், 146 என்பதை ஸ்டடி இன் ஸ்கூல் எனவும், 135 என்பதை ரன் டு ஸ்கூல் எனவும் மற்றும் 8341 என்பதை டூ ரன் இன் ஸ்கூல் எனவும் குறித்தால் ஸ்டடி என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு என்ன நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா விடை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கிறது ஸ்கூல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஸ்கூலுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு நம்பர். ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய வார்த்தை, அதே போல் எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய எண் என்னன்னு பார்த்தோம்னா 1. அப்போ ஸ்கூல் அப்படிங்கிறது 1. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே 5 5 பொருத்தமாக இருக்குது. இந்த 2 வார்த்தையிலையும் வரக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா இங்கே கோ டு ஸ்கூல், இங்கே ரன் டு ஸ்கூல். அப்போ இங்கே 2 2 அப்படின்னு இருக்கிறதுனால அடுத்து 2 அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எண் 5. அடுத்தது இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு பொருத்தமான வார்த்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன். இன் அப்படிங்கிறதுக்கு 4. அடுத்தது இங்கேயும் 3 3. இந்த 2லையும் பொதுவாக இருக்கக்கூடியது ரன். அப்போ ரன் அப்படிங்கிறதுக்கு 3. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியில் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா 6 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 6 அப்படிங்கிறது தான் ஸ்டடி அப்படிங்கிறதுக்குடைய இந்த ஸ்டடிக்குரிய எண் 6. முதல் தேர்வு 6 அப்படிங்கிறதான் இதற்குரிய விடை. 88வது கேள்வி. ஒருவர் மேற்கு திசை நோக்கி செல்கிறார். பின்வரும் எந்த சுழற்சி முறையினை பின்பற்றினால் அவர் தெற்கு திசை நோக்கி செல்வார் அப்படிங்கிறதா நமக்கான கேள்வி. இப்போ ஒரு நபர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் என்ன செய்வார்னா மேற்கு திசை நோக்கி செல்றார். மறுபடி அவர் தெற்கு திசைக்கு வரணும்னா எந்த பக்கமாக இருக்கணும்? சரிங்களா? அப்போ
இவர் வந்து இந்த சைடு இருக்காரு. அப்போ எந்த பக்கம் திரும்பணும்? வலது பக்கம். மறுபடியும் எந்த பக்கம்? வலது பக்கம். மறுபடியும் வலது பக்கம். நமக்கு 2வது தேர்வு வலது 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 அப்படிங்கிறது சரியான விடை. பின்வரும் வார்த்தைகளை பொருள் அறிந்து வரிசைப்படுத்துக. இது ரொம்ப எளிமையான கேள்வி. முதல்ல என்ன வரணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் வரணும். ஏன்னா மார்க்கெட்டில் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு அப்புறம் சாப்பிட்ணும். ஸோ நமக்கு விடை வந்து 2 CAEBD.